தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஆண்ட்ராய்டு மொபைலிலே எமக்கு தெரியாத 3 ரகசியங்களை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளேயே செல்லலாம். முதலாவதாக நாம் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஃபோனிலே அடிக்கடி அதிகமான நோட்டிஃபிகேஷன்கள் எல்லாம் வரும். அதனை எல்லாம் நாம் கீழே இவ்வாறு ஸ்வைப் பண்ணி அதில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் அதனை மொத்தமாக பார்க்காமல் அவ்வாறு நாம் கிளியர் பண்ணி விடுவோம். அவ்வாறு எமக்கு வந்த அனைத்து நோட்டிஃபிகேஷன்களையும் நாம் டிஃபால்ட்டாக ஒவ்வொன்றாக பார்த்து கொள்வதற்குரிய செட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். சிலருக்கு ரீசன்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஆப்ஷன் வரும். என்னுடைய ஃபோனிலேயே ரீசன்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுகிறேன். அதிலே பார்த்தோம்னு சொன்னால் ஹெட் அப் அண்ட் விட்ஜெட் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கின்றார்கள். அதனை கொடுத்து கொள்ளுங்கள். அதனை கொடுத்து ஷார்ட்கட் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டிங் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கின்றது. அந்த செட்டிங்கை லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய ஃபோனுடைய ஹோம் ஸ்க்ரீனிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதனை வைத்திருக்கணும்னு சொன்னால் இவ்வாறு தான் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் லாக் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கின்றது. அந்த லாக்கை கொடுத்து கொள்ளுங்கள். இப்போது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் லாக்கை நான் ஓப்பன் பண்ணுகின்றேன். அதனை ஓப்பன் பண்ணினால் இறுதியாக நான் என்னுடைய ஃபோனிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து நோட்டிஃபிகேஷனும் இதிலே 1 by 1 வந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு உங்களுடைய ஃபோனிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து நோட்டிஃபிகேஷனையும் இலகுவாக நாம் இதன் மூலமாக பார்த்து கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்க போகின்ற ட்ரிக் என்னவென்று சொன்னால், எம்முடைய இமெயில் அட்ரஸுக்கு நாம் ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்திருப்போம். அந்த ஃபோன் நம்பர் எமக்கு மறந்திருக்கும், அல்லது நாம் கொடுத்த அந்த சிம் தொலைந்து போயிருக்கும், அல்லது திருட்டு போயிருக்கும். அந்த சிம் நம்பர் இருந்தால்தான் நம்முடைய ஃபோனை ரிகவரி பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கின்றது. அந்த சிம் நம்பரை நாம் எவ்வாறு சேஞ்ச் பண்ணி கொள்வது என்று தான் பார்க்க போகின்றோம். அதற்கு நீங்கள் உங்களுடைய செட்டிங்குக்குள்ளே சென்று கொள்ளுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு சொன்னால் கூகுள் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கின்றார்கள். சிலருக்கு அக்கௌண்ட்ஸுக்குள்ளே கூகுள் என்கின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். எனக்கு வெளியிலேயே இருக்கின்றது. இந்த கூகுளை ஓபன் செய்து கொள்ளுங்கள். இந்த கூகுளை ஓபன் செய்து கூகுள் அக்கௌண்ட் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதனை கொடுத்து ஓபன் செய்து கொள்ளுங்கள். அதனை கொடுத்து ஓபன் செய்து செக்யூரிட்டி என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த செக்யூரிட்டி ஆப்ஷனிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ரிகவரி ஃபோன் நம்பர் என்று சொல்லி இருக்கின்றது. நீங்கள் இந்த உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்திருக்கின்றீர்களோ அந்த ஃபோன் நம்பர் இதிலே இருக்கும். அதனை கொடுத்து ஓபன் செய்து உங்களுடைய பாஸ்வேர்டை இதிலே என்டர் பண்ண சொல்லும். இதிலே நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்டே கொடுத்து கொள்ளுங்கள். கொடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வரும். இதிலே எடிட்டை கொடுங்கள், அல்லது டெலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதிலே கொடுத்து சேவ் பண்ணினீர்கள் சொன்னால் உங்களுடைய ரிகவரி ஃபோன் நம்பர் இலகுவாக சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற ட்ரிக் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் எப்படி நம்முடைய ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி வைப்பது என்று தான் பார்க்க போகின்றோம். அதற்கும் நீங்கள் உங்களுடைய செட்டிங்கை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். அதனை ஓப்பன் செய்து கீழே பாருங்கள், சவுண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கின்றது. அதனை கொடுத்து கொள்ளுங்கள். அதனை கொடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ஃப்ளாஷ் எல்இடி ஃபார் நோட்டிஃபிகேஷன் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கின்றது. நோட்டிஃபிகேஷன் கீழே அந்த நோட்டிஃபிகேஷனை வென் ஸ்க்ரீன் இஸ் ஆஃப் அல்லது ஆல்வேஸ் என்கின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆல்வேஸை கொடுத்து சொன்னால் எப்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கின்றதோ அப்போதெல்லாம் உங்களுடைய எல்இடி ஃப்ளாஷ் லைட் ஓன் ஆகும். இன்று நாம் சூப்பரான 3 ட்ரிக்குகளை பற்றி பார்த்தோம். இந்த 3 வீடியோவும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான வீடியோமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.